வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஆன்மீக வீடியோ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கையாகவே இருக்காது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை வாழ்க்கை மட்டும்தான் நிறைவு பெறும்பா. பக்தர்கள் எல்லாரும் நமச்சிவாயா சொல்லிக்கிட்டு பார்த்து அப்படியே வணங்கிக்கிட்டு பக்தியோடு இருக்காங்க அப்படின்னா நடராஜ பெருமானின் சித்திரை மாத அபிஷேகம் பார்க்க கண்கொள்ளா காட்சிப்பா. பார்க்கும்போதே உடம்புல இருக்கிற நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும். அத்தனை மூலிகை அபிஷேகம், ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் தீபார்த்தனை காட்டுறது, அப்படியே முழு எண்ணத்தோடு அந்த இறையருள் அந்த ஒளி ஜோதியை நம்ம 2 புருவத்துக்கு இடையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். அற்புதமாக நம்மளுக்கு ஒளி தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறப்பா, நம்ம சாப்பிட்ற உணவு மற்றவங்க பார்க்கலாம், சாப்பிட்ட நம்மளுக்கு மட்டும்தான் அந்த உணவுடைய ருசி தெரியும். அதே மாதிரி தான் மற்றவங்களும் அந்த ருசியை சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். எங்கே சொல்லுங்கள் அந்த ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னா அதுக்கு உருவம் கொடுத்து இதுதான் அந்த ருசின்னு காட்ட முடியாது. அது மாதிரி தான் இறை நம்பிக்கை. முழுமையாக நம்பி இறைபக்தியோடு வாழும்போது அதனுடைய மதிப்பு, அதனுடைய தரம், அதனுடைய அற்புதமே வேறு லெவலாக இருக்கும். முழுசாக நம்பிக்கை வைக்கணும். சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்கப்பா, நான் நிறையா கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், ஆனால் நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்டிருக்காங்க. விஷயம் என்னென்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி பின்னாடி அவங்க நல்லா இருக்கணும், இன்றைக்கி இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம பிள்ளைகளுக்கு சரின்னு சொல்லக்கூடாது. இப்போ சரின்னு சொன்னோம்னா இதுக்கப்புறம் ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்குது, அது கிடைக்காம போயிடும் அப்படின்னு பெற்றவங்களே பிள்ளைகளுக்காக நினைக்கிறாங்க. அப்படின்னா உயிர்களை படைத்த அந்த இறைவன் எவ்வளவு தெரிஞ்சு வச்சுருப்பார். அது மாதிரி நம்ம விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் கொஞ்சம் தாமதமானாலும் சிறப்பாக நடக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு அபிஷேகமாக பார்த்துக்கிட்டே வாங்க, நல்லதே நடக்கும். இவங்க பேர் லக்ஷ்மி, சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம் வேணும். இளநீர் அபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த இளநீரை அங்கே வந்திருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் செம்பில் ஊற்றி கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். நம்மளால் செய்ய முடியலையேன்னு இந்த வீடியோவாவது எடுத்து நம்ம போடுறதுக்கு இறைவன் நம்மளுக்கு அருள் செஞ்சுருக்காரு அப்படின்னு நினச்சி என் மனசை நான் தேத்திக்கிருவேப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா கலச நீர் அபிஷேகம். யாகம் வளர்த்து
நிறைய மந்திரங்கள் சொல்லி அந்த சாதாவாக ஊற்றியிருக்கிற தண்ணீர் புனித நீராக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது எப்படி மாறுது அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கே ரொம்ப நாள் கழித்து தான் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த செம்பு மேலே சுற்றி இருக்கு பாருங்கள் நூல், அந்த நூல் வழியாக சொல்லுகிற மந்திரங்கள் எல்லாம் அந்த நூல் வாங்கி கலச நீருக்குள்ளே கொண்டு போய் அந்த மந்திரத்துடைய சக்தியை சேர்க்குதுப்பா. இது 100% உண்மைப்பா. எப்படின்னா, சின்ன பிள்ளையில் நாங்கள் வத்திப்பெட்டி குச்சி இருக்கு இல்லையா, அதில் நூலை கட்டி வத்திப்பெட்டிக்குள்ளே விட்டு ஹலோ அப்படின்னா 100-150 அடிக்கு அங்கிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட கூட காதில் போய் இந்த நூல் வழியாக கேட்கும்ப்பா. அவங்க சொல்கிறது எங்களுக்கும் கேட்க, நாங்களும் விளையாண்டுருக்கோம் கேரளாவில் இருக்கும்போது. அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் தான் ஃபோனு அது இது வந்துச்சு. அந்த மாதிரி தான் அந்த நூல் வழியாக போய் சாதாரண நீரை புனித நீராக மாற்றுதுப்பா. எப்படி நம்ம செல்லு வாங்கும்போது அப்படியே சும்மா வாங்குகிறோம், அதுக்கு பேட்ரி போடுறோம், அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறோம், அப்புறம் சார்ஜ் குறையாமல் பார்த்துக்கிட்டு அப்பப்போ சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் இறைபக்தி. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சால் எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கணும். இதுதான் நான் சொல்கிறது. அதுக்குன்னு நீங்கள் டைம் ஒதுக்க வேண்டாம். இறைவன் அப்படி சொல்லலை. முடிஞ்சால் ஒதுக்கி போய் பாருங்கள், முடியலையா நினச்சிக்கிட்டே உங்கள் கடமைகளை செய்யுங்க. வேலை நிறையா இருக்குது, கோயில்கள் தூரமாக இருக்குது, போக முடியலையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு உங்களுக்கும் இறையருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தப்பாக நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாதத்தில் நடராஜ பெருமானின் அபிஷேகத்தை நல்லபடியாக பார்த்துருப்பீங்க. அம்மையப்பன் அருள் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த கலியுகத்தில் நல்லவங்க நிறைய கஷ்டப்பட்டாலும் நிறைவாக இறைவன் அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.